மகாவராகி ரூபேண சம்சிதா நமஸ்தஸ்யே 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 நமோ நமக யா தேவி சர்வபூதேஷு ஸ்ரீராஜவராகி ரூபேண சம்சிதா யா தேவி சர்வபூதேஷு கோட்ட தளபதி வராகி ரூபேண சம்சிதா நமஸ்தஸ்தே 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 நமோ நமக யா தேவி சர்வபூதேஷு பாலா திரிபுர சுந்தரி ரூபேண சம்சிதா நமஸ்தஸ்தே 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 நமோ நமக யா தேவி சர்வபூதேஷு மகாமேரு ரூபேண சம்சிதா நமஸ்தஸ்தே 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 நமோ நமக யா தேவி சர்வபூதேஷு கருமாரி ரூபேண சம்சிதா நமஸ்தஸ்தே 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 நமோ நமக யா தேவி சர்வபூதேஷு காமாட்சி ரூபேண சம்சிதா நமஸ்தஸ்தே 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 நமோ நமக யா தேவி சர்வபூதேஷு ஸ்ரீ அகிலாண்ட கோடி பிரம்ம நாயகி ரூபேண சம்சிதா நமஸ்தஸ்தே நமஸ்தஸ்தே நமோ நமக யா தேவி சர்வபூதேஷு மகாமேரு ஸ்ரீ சக்கரநாயகி ரூபேண சம்சிதா நமஸ்தஸ்தே 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 நமோ நமக யா தேவி சர்வபூதேஷு ஸ்ரீ ராஜமாதாங்கி ரூபேண சம்சிதா நமஸ்தஸ்தே 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 நமோ நமக வணக்கம். மகாசக்தி மாசாணியம்மன் கோயில் தலைமை கருத்தா செந்தில் மாசாணி பேசுகிறேன். அதாவது நாளெல்லாம் நல்ல நாளே எப்பொழுதும் திருநாளேன்ற மாதிரி நாம் இருக்கிற இடம் எங்கே இருக்குது, கம்பம் தேனி மாவட்டத்தில் இருந்து இன்றைக்கி இந்த வராகி அம்மனோட கோட்டைன்னு சொல்லணும். இந்த கோட்டைக்கு வர வச்சிருக்கா அப்படின்னா இதெல்லாம் சத்தியப்படிக்கே ஒரு அசாதாரணமான விஷயம் கிடையாது, சத்தியமான உண்மை கலந்த விஷயம். அங்கே அவ்வளோ பெரிய கூட்டம் இருக்குது. அவ்வளோ பெரிய கூட்டத்தில் அம்மா நான் போகவான்னு கேட்ட உடனேவும் அந்த வராகி அம்மன் தலையிலேருந்து 10வது பஞ்சமி அன்னைக்கு பூ கொடுத்துடுத்து இந்த இடத்துல உட்காடுறேன். அதே மாதிரி எல்லா நாளும் எப்படி யார் வேணாலும் வந்து போகலாம். தையிலேருந்து ஆடி வரைக்கும் உத்தராயண புண்ணிய காலம், ஆடியிலேருந்து தை வரைக்கும் தட்சிணாயன புண்ணிய காலம். இந்த புண்ணிய காலத்தில் இந்த ஆடி ஃபஸ்ட்டு வெள்ளியில் எப்பயுமே எங்கேயுமே அம்பாள் உத்தரவு கொடுத்ததில்லை. ஏன்னா வர்ற மக்களை நீ வாழ்த்தணும் அப்படின்னு சொன்ன அம்பாள் நளினி அம்மா திருவேற்காடு கருமாரியம்மன் கோயிலுக்கு மடிப்பிச்சை வாங்கணும்னு சொன்னதுக்கப்புறம் நான் இவங்கள்ட்டையும் போகவான்னு கேட்டதுக்கு அந்த அம்பாள் தாராளமாக போயிட்டு வா அப்படின்னு சொன்னால் அது ஒரு பெரிய உண்மை. அதுக்கப்புறம் இந்த நவராத்திரியில் ஆசாட நவராத்திரியில் இவங்க பண்ணின அவ்வளவு அலங்காரத்தையும் பார்த்து அம்மா உன்னை நான் பார்க்குறதுக்கு எனக்கு வேணுமான்னு சொல்கிறப்ப நீ ஏன் கூட்டத்தோடு வரணும், நீவே ஒரு நல்ல நாளில் நல்ல வேலையில் வா அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல இப்போ வர வச்சுருக்க. அதே மாதிரி உங்கள் எல்லாத்துக்கும் இந்த ஆடியை பற்றி எவ்வளோ தெரியும் தெரியாது. இந்த ஆடி 5 வெள்ளியுமே தேடி போகிறது ஒரு பெருமை. ஆடி 5 செவ்வாயுமே ரொம்ப உகந்த செவ்வாய். அதுவும் பெண்களுக்கு அவ்வளோ பெரிய செவ்வாய். அசந்தா ஆடி மறந்தா மாசி தப்புனா தையின்னு சொல்லிட்டு ஔவையார் நோன்பை சிறப்புற கொண்டாடுற ஆடி செவ்வாய். இதில் ஆடி கீர்த்திகை அளவு கடந்த முருகன் மேலே கொண்டாடுறது. அதே மாதிரி ஆடி 5 ஞாயிறுமே கூழ்வார்க்கிறது அவ்வளோ பெரிய விஷயம். ஆடி வெள்ளியில் கலந்த சாதம் கொடுக்கணும். அதாவது கலந்த சாதம் கொடுக்கறது அவ்வளோ பெரிய பாக்கியம். சரி, இவ்வளவு ஆடியை பற்றி சொல்கிறீங்களே, ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா இந்த ஆடி அமாவாசை மூதாதைகள் ரொம்ப உற்சாகமாக கொண்டாடுற நாள். நம்ம இதிலேருந்து நல்ல விதமாக மரணம் அடைஞ்சவங்க எல்லாரும் இந்த ஆடியில் நல்ல பாம்பு ரூபத்தில் வருவாங்க. அவங்களுக்கு திருப்பி ஒரு பிறவி வேணும் அப்படின்னு கேட்குறப்ப தெய்வங்க நல்ல பாம்பு வடிவத்தில் அனுப்புவாங்க. அதுக்காண்டி தான் இந்த ஆடி வெள்ளியில் புத்து சம்பந்தமான கோயில்களில் போய் நம்ம பால் ஊற்றுறது, நாகத்தை வணங்கினாலேவும் நம்மளோட மூதாதிகளோட ஆசீர்வாதம் கண்டிப்பாக கிடச்சிரும். இது ஒரு பெரிய சிறப்பு. அப்புறம் கருட பஞ்சமி அன்னைக்கு எவ்வளவு உடம்பில் விஷமாக இருந்தாலும் அந்த கருட பஞ்சமி நோம்பில் காலியாயிரும்.
நாக சதுர்த்தி அன்னைக்கு வந்து புத்துக்கு வந்து புதுச்சேலை வச்சு கும்பிட்டு கல்யாணம் ஆகாத பெண்கள் இது பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அடுத்த வருஷம் கல்யாணம் ஆகிரும். வரலட்சுமி நோன்பு இந்த ஆடியில் வரும். இந்த வரலட்சுமி நோன்புக்கே ஒரு தனி சிறப்பு. எந்த தீட்டும் திவாஸ் இல்லாதது வரலட்சுமி நோன்பு. அதாவது ஒரு வருஷத்தில் நம்ம சாமியே கும்பிட முடியாதுன்னு நினைக்கிறவங்க கூட பக்கத்தில் வரலட்சுமி நோன்பு இருந்தால் அங்கே போய் நோன்பு கயிறு கட்டிக்கிடலாம். இப்படி இந்த ஆடியில் வந்து பலவிதமான நன்மைகள் இருக்குது. அப்போ இத்தனை நாளை நம்ம கூட்டி கழிக்கிறத விட ஆடி 1ஆம் தேதியிலேருந்து நம்ம வந்து ஒரு முழு அகல் விளக்கெண்ணெய் ஊற்றி குளிர்ச்சியாக நம்ம குலசாமியை நினச்சி பண்ணிவிட்டு நம்ம வீட்டுக்கு வர்ற சுமங்கலிகளுக்கு மஞ்சள் குங்குமம் கொடுத்தாலேவும் எல்லா ஐஸ்வர்யமும் தேடி வரும். அந்த ஐஸ்வர்யம் தேடி வந்துருச்சு அப்படின்ற வாஸ்தி இந்த இடத்துல இந்த கடவுள் வந்து உட்கார வச்சு இவ்வளோ ஒரு பெரிய பாக்கியத்தை பண்ணியிருக்கு. அதே மாதிரி 10 பஞ்சமிக்கு வராகிக்கு வந்து பூ தலையில் விழுந்துச்சு. இப்போ வராகிக்கு வந்து ஒரு தனி வீடு கட்டி வர்றவங்களுக்கு அன்னதானம் பண்ணுற மாதிரி அம்மா வந்து கம்பத்தில் உண்டு பண்ணி கொடுத்துருக்குறா. நான் இங்கே தான் வராகியை வந்து இந்த பூஜையில் கலந்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து மாசாணியம்மனை வந்து வராகியம்மன் ரூபத்தில் அலங்காரம் பண்ணுவோம். அதான் அவளோட உத்தரவு கொடுத்துட்டே எல்லாருமே வராகியை கும்பிடுங்க. ஆனால் நம்ம மனசுக்குள்ளேருந்து ஒரு விஷயம் என்னன்னா, தனிப்பட்ட ஒரு நபர் இவ்வளோ தூரம் வச்சு கும்பிட்றாங்களேன்ற எண்ணத்தை வளர்க்காம அந்த இடத்துல நமக்கும் ஒரு இடம் கிடைக்கிது, நாமளும் கையெடுத்து கும்பிடலாம். அவங்களுக்கு 1000% அள்ளி கொடுத்தாலும் அதிலிருந்து 100% நமக்கு தாய் தருவான்னு சொல்லி நீங்கள் கும்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக கொடுப்பா. எல்லாருமே எல்லா விதத்துலையும் வராகியை வந்து இவ்வளோ தூரம் வச்சு கும்பிடணும் இல்லை, கும்பிட்ற இடத்துல வந்து கூட்டு பிரார்த்தனை நம்ம நடந்து கும்பிட்டோம்னா எல்லா விதமான அனுகூலம் கிடைக்கும். இது சத்தியமான உண்மை. இந்த ஆடி வெள்ளி பெரிய சிறப்பான வெள்ளின்னு நினச்சி நம்ம எல்லாரும் கும்பிடுவோம். நன்றி, வணக்கம்.